டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 2ல் ஃப்ளோ கண்ட்ரோல், கன்ஜெஷன் கண்ட்ரோல் 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கிறத பற்றி தான் நிறைய டாபிக்ஸ் பார்க்குறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி சென்டர், ரிசீவர் வந்து கொஞ்சம் லோ கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் வந்து ஒரு டேட்டாவை வந்து ரொம்ப வேகமாக சென்ட் பண்ணுது. ரிசீவரோட கெப்பாசிட்டிக்கு மேலே சென்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ரிசீவரால் அதை கன்சியூம் பண்ண முடியாத, அதை வாங்கிக்க முடியாத டேட்டா லாஸ் ஆகும். பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகி டேட்டா லாஸ் ஆகி இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு செட்டப் வேணும், ஒரு மெக்கானிசம் வேணும். அந்த மெக்கானிசம் பேர் தான் ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த ஃப்ளோ கண்ட்ரோலோட மெயின் வேலை என்னென்னா, ரிசீவரோட கெப்பாசிட்டியை பொறுத்து சென்டர் எப்படி சென்ட் பண்ணுது, எவ்வளோ சென்ட் பண்ணுது, இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. ஸோ இந்த இடத்துல என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லாஸ் ஆகாது, பஃபர் ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகாது, ஸ்மூத் கம்யூனிகேஷன் நடக்கும். அடுத்தது இதில் வந்து கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடக்கிற கம்யூனிகேஷனில் ஸ்பீடை வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பஃபர் ஃபுல்லாகாமையும் பார்த்துக்கும். ஸோ பஃபர் வந்து இவ்வளோ இடம் இருக்குது, இன்னும் 2 ஃப்ரேம் இல்லை 2 பாக்கெட்ஸ் அதிகமாக அனுப்ப முடியும்னா அனுப்பிடும். ஃபுல்லாக போகுது அப்படின்னா அந்த ஸ்பீடை குறைச்சி பஃபர் வந்து அதுக்குள்ளே ஃப்ரீ பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக அனுப்பிட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாஸ்ட் பண்ணும். இந்த கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்மூத்தாக 100% கேரண்டி அந்த மாதிரி நடக்கும். ஸோ இது சொல்லிட்டோம், இது கண்ட்ரோல் பண்ணிக்கும், பஃபர் ஃபுல்லாகாது, அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இது எப்படி இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோட்டோகால் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட். ஒரு ஃப்ரேம் அனுப்பிட்டு ரிசீவர் வந்து அக்னாலேஜ் பண்ணிடுறேன் எனக்கு ஒரு ஃப்ரேம் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஃப்ரேம் அனுப்பும். இப்படி அனுப்பும்போது உங்களுக்கு வந்து டேட்டா லாஸ் ஆகாது. 1 by 1 வரதுனால உங்களுக்கு லோவர் லோடு ஆகாது. அப்படி ஒரு ஃப்ரேம் மிஸ் ஆச்சுன்னா கூட என்டையர் டிரான்ஸ்மிஷனை அப்படியே பாஸ் பண்ணி நிற்கும். அடுத்தது ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். ஸ்லைடிங் விண்டோங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பஃபர் ஸ்பேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸ்லைடிங் விண்டோவில் வந்து எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் இருக்கும். இப்போ சென்டர் என்ன பண்ணும், அந்த ஸ்லைடிங் விண்டோவோட சைஸை பொறுத்து எத்தனை ஃப்ரேம்ஸ் தாங்குமோ அந்த வேகத்தில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஃப்ரேம் ஃபுல்லாகுது அப்படின்னா ஸ்பீடை குறைச்சிரும். மறுபடியும் அந்த ஃப்ரேம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அனுப்பும். அதே மாதிரி இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன பண்ணும், ரிசீவரோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்க பட்சத்தில் போக போக வந்து அந்த ஃப்ரேமுடைய அந்த ஸ்லைடிங் விண்டோவுடைய சைஸை வந்து பெருசு பண்ணும். ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸும் அனுப்ப முடியும். ஸோ இந்த கண்ட்ரோலும் பண்ணிடும். ஸோ டிசிபி யூடிபியில் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசிபியில் வந்து ஸ்லைடிங் விண்டோ மெக்கானிசம் யூஸ் ஆகுது. யூடிபியில் இந்த எதுவுமே தேவையில்லை. ஏன்னா யூடிபி வந்து சென்ட் பண்ணிருச்சுன்னா, யூடிபி அந்த சென்டர்லேருந்து அந்த பேக்கெட்ஸோ இல்லை ஃப்ரேம்ஸோ வெளியே போயிடுச்சுனாலே அது எங்கே ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட்டு யூடிபிக்கு வராது, தேவையும் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் எதுவுமே ஒர்க் ஆகாது. அடுத்தது கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ இது ஒரு தனி டாபிக். ஃபஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன், அந்த டிரான்ஸ்மிஷனுடைய கண்ட்ரோல், அந்த மெக்கானிசம் பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சிமிலர் மெக்கானிசம் என்டையர் நெட்வொர்க்குக்கும் அப்ளிகபிள் பண்ணால் அதுக்கு பேர் தான் கன்ஜெஷன் கண்ட்ரோல். அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இருக்க பல டிவைசஸ் லைக் ரவுட்டர், ஸ்விட்சஸ், டிவைஸ் சிஸ்டம், மொபைல் ஈவன் எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து இயங்குறது தான் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட டிவைசஸை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல வந்து நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் பேர் தான் கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ இதில் வந்து கன்ஜெஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு 3 ஃபீச்சர் இருக்குது இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோலுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்டையர் நெட்வொர்க்கையும் மேனேஜ் பண்ணுது. எப்படின்னு பாருங்கள். அதாவது சென்டர் ரிசீவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் என்டையர் நெட்வொர்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணுது. அதான் நெட்வொர்க் வைடு ஃபோக்கஸ். அடுத்தது அந்த ப்ரிவென்டிவ் மெஷர், எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணுது, நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட டிவைஸை சுற்றி டிராஃபிக் நடக்காமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் வந்து டேட்டா சென்ட் பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு ரிசீவருக்கு அதே நெட்வொர்க்குள்ளே. அந்த இடத்துல சென்டர் ரிசீவரையும் மட்டும் பார்க்காம அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற ரவுட்டர், ஸ்விட்ச், இந்த மாதிரி டிவைசஸில் டிராஃபிக் எப்படி இருக்குது, அந்த டிவைசஸில் வேறு சைட்லேருந்து ஏதாவது இன்புட் வருதா, அந்த டிவைஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன, லோட் ஆகுதா இல்லை ஃப்ரீயாக இருக்கா, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து இதே வேகத்தில் போச்சுன்னா இன்னும் 2 நிமிஷத்தில் பிளாக் ஆயிரும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது சென்டரோட ஸ்பீடை குறைக்கிறது, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்படிங்கும்போது ஓவராலாக இன்டர்நெட் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஃபேராக ஒர்க் ஆகும், ஹோல்ட் ஆகாமல் டெட்லாக் ஆகாமல் அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். டேட்டா டிரான்ஸ்மிஷன் பல டிவைஸ்லேருந்து பல டிவைஸ்க்கு அந்த நெட்வொர்க்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோலில் பார்த்த மாதிரியே கன்ஜெஷன் கண்ட்ரோல்லையும் சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்டார்ட்.
அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும் இப்போ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போது எடுத்தோன்னே ஃபுல் லோடு கொடுக்காம ரொம்ப சின்ன டேட்டாவாக முதல்ல கம்மி ஸ்பீடில் சென்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஓகே ரிசீவர் தாங்குது, நெட்வொர்க்கும் தாங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு மூலையிலையோ இல்லை ரிசீவரோ ஹேங் ஆகிற சூழ்நிலை வரும்போது அந்த ஸ்பீடை வந்து ஓகே இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் குறைச்சி அந்த ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க எல்லா சூழ்நிலையிலையும். அதுக்கு பேர் தான் ஸ்லோ ஸ்டார்ட். அப்புறம் வந்து கன்ஜெஷன் அவாய்டன்ஸுக்கு சில அல்காரிதம் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கன்ஜெஷன் வராமல் அவாய்டே பண்ணிடும் அந்த அல்காரிதம் வச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு பேக்கெட்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா இருக்கிற ஸ்பீடோட இன்னும் கொஞ்சம் வேகமாக லாஸ்ட் பேக்கெட்டை ரீசென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கேப்பில் விட்டு போன டேட்டாவையும் சென்ட் பண்ணி ஸ்பீடை மேட்ச் பண்ணி ஆன் டைமுக்கு லைவ் கொண்டு வந்துடும். இப்போ இதில் வந்து டிசிபி யூடிபியில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசிபியில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டார்ட், ஏஎம்டி இந்த மாதிரி அல்காரிதமில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்ஜெஷன் நடக்கிற சூழ்நிலை வரும்போது டேட்டா டிரான்ஸ்மிஷனை குறைச்சிடுறாங்க. எதுக்குன்னா பேக்கெட் எதுவும் லாஸ் ஆகாமல் இருக்குது. அடுத்தது யூடிபி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு பில்டின் கன்ஜெஷன் கண்ட்ரோல் இல்லை. ஆனால் வந்து அந்த அந்த யூடிபி வீடியோ ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த லோடு வந்தால் இத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த எபிசோடு இத்தனை பேர் பார்ப்பாங்க, இவ்வளோ லோடு வரும், அப்போ இந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணலான்னா அவங்க அந்தந்த சிஸ்டமே அவங்களுக்கான கன்ஜெஷன் கண்ட்ரோலை வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க.